கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816586. எங்களுக்கு மின்சாரம் இல்லை, தொலைபேசி இல்லை என்பது ஒரு வகையில பாதிப்பா இருந்தாலும் இன்னொரு வகையில சாதனத்தன்மையும் தந்தது. போனா கொழும்புல இப்ப 4000 5000 மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இருந்தால் அங்கே ஒரு உளவள துணை வழங்குவதற்கு ஒரு நிபுணர் இல்லை, ஒரு வைத்தியர் இல்லை. ஆகவே மாணவர்கள் எண்ணிக்கை கூடுவதற்கு ஏற்ற மாதிரி வளங்கள் இல்லை. இந்தியா மாணவர்களோட இலங்கை மாணவர்கள் அதிக காலத்தை பாடசாலையிலும் அதிக காலத்தை பல்கலைக்கழகங்களையும் செலவழிக்கிறார்கள். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 7,80,000 44,000 பேர் தான் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். பட்டதாரிகள் இங்கே வேலை செய்யும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அல்லது இலங்கை இலவச கல்வியை கொடுத்து வெளிநாடுகளுக்கு பட்டதாரிகளை அனுப்பி கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் மாற வேண்டும். உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். மிக நீண்ட காலமாக கல்வித்துறையிலும் அதே போன்று பொருளியல் துறையிலும் உங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், அதிலும் குறிப்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக பொருளியல் துறையின் ஒரு கலாநிதியாக இணைந்த நீங்கள், அதன் பின்னர் சிரேஷ்ட பேராசிரியராக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு துணைத் தலைவர் என்கின்ற அந்த இடத்தினையும் அடைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் சில விடயங்களை பேசுவதற்கு மறுக்கலாம் அல்லது பேசுவதிலிருந்து கடந்து செல்லலாம். ஆனால் எதிர் வருகின்ற அல்லது எமது சந்ததியினர் சில விடயங்களுக்கு பார்த்து அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு எதிர்காலத்தில் இருப்பதனால் இந்த செவ்வியானது முற்றுமுழுதாக உங்களுடைய அனுபவ பகிர்வு, நீங்கள் கடந்து வந்த கல்வியினுடைய தடங்கள் தொடர்பில் தான் உரையாடலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இப்போது நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை வரலாற்றில் முதல் தமிழர் என்கின்ற அந்த இடத்தினையும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அது வெறும் பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்த தமிழினமும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது. உங்களுடைய பயணத்திலே இந்த மைல்கல்லை அடைந்த போது அல்லது இந்த முக்கியமான இடத்தினை நீங்கள் தொட்ட போது எப்படி உங்களுடைய உள் உணர்வுகள் இருந்தது? ஒரு சிறப்பான அன்பான அறிமுகத்தை வழங்கியமைக்கு நன்றி. நான் என்னை மட்டும் குறிப்பிடுவதை விட என்னுடைய நண்பர்கள் மிக மோசமான காலகட்டத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். என்னுடைய சொந்த இடம் சம்பூர். 1985ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டுக்கு பிறகு நிலைமை மாறத் தொடங்கியது. எங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. கணித ஆசிரியர்கள், விஞ்ஞானம், ஆங்கிலத்துக்கெல்லாம் ஆசிரியர்கள் இல்லை. 85ஆம் ஆண்டு பிற நிலைமை முற்றாக மாறியது. அந்த மூதூர் கிழக்கு பிரதேசம் முற்று முழுதாக விடுபட்டது நாட்டிலிருந்து. எங்களுக்கு டியூஷன் என்றா என்னென்று தெரியாது, ஆசிரியர்கள் இல்லை. இந்த பொருளியலில் ஒரு 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 விளக்கம் சொல்லுவார்கள், குறைந்த வளங்கள், அதாவது வரையறுக்கப்பட்ட வளங்களை உச்சமாக பயன்படுத்துவது என்று. அந்த வகையில் நாங்கள் அந்த குறைந்த வளங்களை மிக உச்சமாக பயன்படுத்தித்தான் கல்வியில் போராடினோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவான மாணவர்கள் தான் தொடர்ந்து சித்தி அடைந்தோம். அது காப்பது சாதாரண தரமாக இருக்கலாம், உயர்தரமாக இருக்கலாம், எல்லாத்திலையும் குறைந்த அளவான மாணவர்கள். என்னை பொறுத்தளவில் கடுமையாக முயற்சி இருந்தது என்பது உண்மை. என்னுடைய தந்தையார், தாய், என்னுடைய அக்கா எல்லோரும் இதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியர்கள் நான் மறந்துவிட முடியாது. ஆண்டு ஒன்றிலிருந்து பல உயர்தரம் வரைக்கும் கற்பித்த ஆசிரியர்கள் பலர் இருக்கின்றார்கள். பலர்களை எங்களுடைய பேராசிரியர் இருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயும் இதே நிலைமை தான் இருந்தது. ஆகவே அந்த நாங்கள் கடந்து வந்த பாதை சாதாரண பாதை அல்ல. மிக வளங்கள் குறைந்தது, மிக ஆபத்தான கட்டத்தை நாங்கள் தாண்டி இருக்கின்றோம். ஆகவே கிடைக்கிற வளங்களை உச்சமாக பயன்படுத்த வேண்டும், தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நான் உண்மையாக கலைத்துறையில் படிப்பது என்பது ஒரு ஒரு என்னுடைய விருப்பம் எல்லாம் கணியத்துறையில் படிக்க வேண்டும் என்பது. ஆனால் அது சாத்தியமில்லாத போது நான் முற்றுமுழுதாக பொருளியலில் என்னை ஈடுபடுத்தி அதில் உச்சம் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு 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 சாதாரண ரிலீவ் கிடைத்தது, ஒரு நிவாரணம் கிடைத்தது. திருகோணமலை மாவட்டத்தில் முதல் மாணவனாக கலைத்துறையில் நான் 2A 2B பெற்று பொருளியலில் ஏச்சித்தி பெற்றேன்.
தமிழிலே சித்தி பெற்றேன். அது என்னுடைய ஆசிரியர்கள் பிரானந்தம் சார், ஜெயந்தி டீச்சர், வெற்றிவேல் சார், தில்லைமேல் சார் எல்லா பேரெல்லாம் குறிப்பிட வேண்டும். பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த மெரிட் தான் என்னை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியது. அப்படி இல்லாவிட்டால் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போயிருப்பேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அந்த காலத்தில் பொருளியல் துறை நான் சித்தி எடுத்து பொருளியல் சிறப்பு கலைமானி இருக்கவில்லை. ஆகவே அது யாழ்ப்பாணத்துக்கு என்னை கொண்டு சென்றது. யாழ்ப்பாணத்தில் நான் 3ஆம் ஆண்டில் எல்லாம் அந்த பேட்சில் முதலிடத்தை பெற்றேன். அந்த அந்த சிறப்பு தான் என்னை கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வந்தது. கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகும் நான் கடுமையாக முயற்சி செய்து தான் என்னுடைய இணைய பட்டங்களை பெற்று கலாநிதியாகி, பேராசிரியராகி, சிரேஷ்ட பேராசிரியராகி தொடர்ந்து முயற்சித்தமை நான் அந்த முயற்சியை விடவில்லை. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு என்னுடைய பட்டப்படிப்புக்காக நான் டெல்லியில் இருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு. அப்பொழுதுதான் சம்பூர் மீது தாக்குதல் இடம்பெறுகின்றது. என்னுடைய குடும்பம், உறவர்கள், என்னுடைய பிரதேச மக்கள் இடம்பெறுகிறார்கள். அந்த கட்டத்தில் தான் நான் நாட்டுக்கு திரும்பி வருகிறேன். அதன் பிறகுதான் நான் சம்பூர், மீள்குடியேற்றம், அந்த மூதூர் கிழக்கு, கட்டப்பறச்சான், சேருவு, பூணித்தீவு எல்லாம் மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்ட காலம். அதற்கும் நான் என்னுடைய பங்களிப்பு என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் கடுமையாக போராடி அந்த ஊரை மீட்டெடுத்ததிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நான் குடும்ப பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும், என்னுடைய பல்கலைக்கழகம் ரோயல் கல்லூரிக்கு பக்கத்தில் இருந்தாலும், என்னுடைய பாடசாலை ஒரு கடற்படை முகாமையாக இருந்தது. நான் படித்த பாடசாலை என்னுடைய மாணவர்கள் எல்லாம் எல்லா பிரதேசங்களிலும் அகதிகளாக அலைந்ததெல்லாம் எனக்கு கவலை ஏற்படுத்தியது. அதுக்கெல்லாம் போராடி நான் 2015 ஆட்சி மாற்றத்தின் ஊடாக அந்த மீள்குடியேற்றம் இடம்பெற்றது. அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்தது. ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊர், மாவட்டம், வடகிழக்கு, இலங்கை என்ற ரீதியில் அனைவருக்கும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை கொழும்பு பல்கலைக்கழகம் தந்திருக்கின்றது. உருவாக்கியது சம்பூர் மகாவித்தியாலயம், என்னை வளப்படுத்தியது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது கொழும்பு பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியை தந்தது. ஆகவே எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நீங்கள் பொருளியல் துறையின் ஒரு துறை தலைவராக இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதைகளையும் மிக சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இப்போதைய சூழ்நிலையில் ஒரு சவால் நிறைந்த கற்றலை மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கற்றல் என்று சொன்னால் அவை பிரத்யேக வகுப்புகளிலே தங்கியிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்று நீங்கள் சம்பூரில் இருந்து இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீர்கள் என்றால் பாடசாலை கல்வியை உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது. உங்களை கற்பித்த ஆசிரியர்களை இன்றும் நீங்கள் மறவாமல் இருக்கின்றீர்கள். அவர்களுடைய முகங்கள் இன்றும் உங்களுடைய மனக்கண் முன் நிழல்களாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது மாணவர்கள் கற்றலில் சவால் எதிர்கொள்கின்றார்கள் அல்லது பல அழுத்தங்களை எதிர்கொள்வதாக கூறுகின்றார்கள். இன்று நீங்களும் கிட்டத்தட்ட அந்த மாணவர்களுக்கு இணையான கற்றலை கற்றுத்தான் இன்று அந்த உயர்நிலையும் அடைந்திருக்கிறீர்கள். இந்த கற்றல் அனுபவத்தில் எதிர்கால சந்ததியினர் எவ்வகையான இலகுவான கற்றலை மேற்கொண்டால் வாழ்க்கையின் உயரத்தை அடைய முடியும்? உண்மையிலே நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு மின்சாரம் இருக்கவில்லை. அது சில வேளை பாதிப்பாக இருந்தாலும் சில வேளை சாதகத்தன்மையாக இருந்தது. இரவு 6 மணிக்கு பிறகு எந்தவித சத்தமும் இருக்காத ஊரில் நிசப்தமாக இருக்கும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் மின்சாரம் இல்லை. நாங்கள் மண்ணெண்ணெய் விளக்கில் அங்கேயும் படித்தவர்கள். அங்கேயும் எல்லாம் இருந்தது, ஆனால் மின்சாரம் இல்லை. அது எங்களுக்கு ஓரளவு சாதகத்தை ஏற்படுத்தியது. ஒரு பாதகமாக இருந்தாலும் கற்றல் என்ற வகையில் ஒரு அமைதியை தந்தது இரவு நேரங்களில். மற்றது இந்த தொலைபேசி இல்லை. தொலைபேசி ஒரு வகையில் சாதகமாக இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு மின்சாரம் இல்லை, தொலைபேசி இல்லை என்பது ஒரு வகையில் பாதிப்பாக இருந்தாலும் இன்னொரு வகையில் சாதகத்தன்மையும் தந்தது. அப்போ எங்களுடைய கற்றலை முழுமையாக நாங்கள் எந்தவித சிதறடிப்பும் இல்லாமல் செலுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்தில் இருந்தது உண்மைதான். வளங்கள் குறைவாக இருந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உலகம் திறந்து விட்டது. வடகிழக்கில் யுத்தம் இல்லை, எந்தவித தடைகளும் இல்லை, மின்சாரம் இருக்கின்றது, எல்லோருடைய கையிலேயும் தொலைபேசி, ஸ்மார்ட் போன் இருக்கின்றன, கணனி இருக்கின்றது, இன்டர்நெட் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு வகையில் சாதகத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய பாதகத்தை, சவால்களை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பெற்றோர்களுக்கு சில வேளைகளை இந்த ஸ்மார்ட் போன்டா என்ன, கணனி என்றா என்ன, இன்டர்நெட் அந்த விடயங்கள் தெரியாத போது பலருக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய மாணவர்கள் ஒரு இணைய தளத்தை, இணைய தொடர்பு கொண்ட ஒரு லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் போனை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உலகத்துக்கு வெளியே நிற்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்கு அறைக்குள்ள இல்லை என்பதையும் பெற்றோர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். இப்பொழுது போதவஸ்து பாவனை உங்களுக்கு தெரியும், எல்லா பாடசாலை மட்டத்தில் போதவஸ்து பாவனை கடுமையாக இருக்கின்றது என்பதெல்லாம்
மிகப்பெரிய அச்சத்தை ஊட்டுவதாக ஜனாதிபதி இருக்கின்றது. அவர்களே கொழும்பு மாவட்டத்தை தரவுகளோடு குறிப்பிட்டிருந்தார். எங்கட காலத்துல எல்லாம் இல்லை. உண்மையிலேயே அது என்றால் கொழும்பு வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஆகவே எல்லா மாணவர்களும் அல்ல, எல்லா பெற்றோர்களும் அல்ல, எல்லா மாணவர்களும் அப்படி அல்ல, அப்படி நான் குற்றம் சாட்ட முடியாது. பல ஆனால் மாணவர்கள் இப்போது இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இன்னும் ஒரு வினாவினை கேட்க வேண்டி இருக்கின்றது. பிள்ளைகள் மீது கண்காணிப்பு அல்லது கண்டிப்பு என்பதை பல பெற்றார்கள் தவிர்க்கின்றார்கள் அல்லது பிள்ளைகளை கண்டிப்பதற்கு அச்சப்படுகின்றார்கள். நீங்கள் வளர்ந்த காலமாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வளர்ந்த காலமாக இருக்கலாம். பெற்றார்களுடைய கண்டிப்பும் மேற்பார்வையும் அளவுக்கு அதிகமாகவும் பல கண்காணிப்புகள் இடம்பெற்றது. ஆனால் இன்று பெற்றோர் அச்சப்படுகின்றார்கள். அதுவும் மாணவர்கள் திசை மாறி செல்வதற்கு அல்லது கெட்ட பழக்கங்களுக்குள் நாட்டங்களை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்துவிடும். அபிவிருத்தி என்பது எல்லா விடயமும் தான். பாடசாலை கட்டணங்கள் கட்டுவது, பாலங்கள் போடுவது, துறைமுகங்கள் கட்டுவது மட்டுமல்ல. உதாரணமாக சொல்ல போனால் கொழும்புல இப்போ 4000 5000 மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இருந்தால் அங்கே ஒரு உளவள துணை வழங்குவதற்கு ஒரு நிபுணர் இல்லை, ஒரு வைத்தியர் இல்லை. ஆகவே மாணவர்கள் எண்ணிக்கை கூடுவதற்கு ஏற்ற மாதிரி வளங்கள் இல்லை. ஆசிரியர்களால் கண்காணிக்க முடியாத கட்டம், ஒரு அதிபரால் கண்காணிக்க முடியாத கட்டம் இருக்குது. ஆகவே முழு பொறுப்பும் பெற்றோர்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. எல்லா உங்களுக்கு தெரியும், எல்லோரும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் குறை கூறுவார்களே ஒழிய மாணவர்களை குறை கூற மாட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே மாணவர்கள் மீதும் சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதை எல்லோரும் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் கற்கிறார்களா, வெளியே போகிறார்களா, அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு கட்டுப்பாடுகள் என்பது வேற, ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள அவர்களை இள வயதில் வைத்துக் கொள்வது வேறு. ஏன்னா மாணவர்கள் வந்து எப்போதும் உண்மை பேசுகிறார்கள் என்பதும் அல்ல. பெற்றோருக்கு அவர்கள் பிழையான தகவல்களையும் கொடுக்கக்கூடும். ஆகவே நிச்சயமாக ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஏன்னா இப்பொழுது உங்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கின்றன. இது ஒரு வேறு மாதிரி உலகமும் வந்து விட்டது. அது இலங்கை மட்டுமல்ல, இணையதள வசதிகள் வந்து மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றன. அதிலிருந்து நாங்கள் விடுபடவும் மேலாது, அதுக்குள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த சவால்கள், வரையறைகள், சாதகங்கள், பாதகங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டுதான் இந்த வாழ்க்கையை அமைக்க வேண்டிய கட்டத்தில் உலகம் இருக்கின்றது, இலங்கை இருக்கின்றது, மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே பெற்றோர்கள் ஒரு ஒரு கண்காணிப்பை வைத்துக் கொண்டுதான் வேணும். கட்டுப்பாடு என்பது வேற, மாணவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற, அவர்களை தற்கொலைக்கு கொண்டு போற கட்டுப்பாடுகள் அல்ல. இங்குதான் முரண் பெறுகிறது. உங்களுடைய பருவ காலத்திலே வளர்ந்தவர்கள் இன்று உயர்நிலை அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெற்றோருடைய கட்டுப்பாடு என்பது இப்போது எல்லோரும் கூறுவது போன்று அவர்கள் யாரையும் வதைக்கவும் இல்லை அல்லது அவர்கள் மீது அழுத்தங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கவும் இல்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெற்றோரும் ஏதோ தாங்கள் தான் இந்த உலகத்திலே முதல் பிறவிகள் என்றது போல் பல விடயங்களை தங்களுக்கு தாங்களே வகுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா. பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஃப்ரீடம் வேண்டும், அவர்கள் தனியாக உறங்க வேண்டும், தனியாக படிக்க வேண்டும் என்றால் அந்த தனியாக இருக்கிற பிள்ளையின் வாழ்க்கை நடைமுறை வீட்டில் என்ன இடம்பெறுகிறது என்று தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது. அவ்வாறான ஒரு சூழல் எல்லாம் எப்படி அனுமதிப்பது? உண்மைதான். அதுல நான் மாற்று கருத்து கூற விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற முறைமை, கனடாவில் இருக்கிற முறைமை, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற முறைமை, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முறைமையை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தும் போது அதுக்குரிய இயலுமை எங்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க வேணும். நான் பல்கலைக்கழகத்தை கொண்டு வருகிறேன். நாங்கள் எல்லாம் வருடக்கணக்கில் படித்தவர்கள். 1வது வருடம், 2வது வருடம், 3வது வருடம், 4வது வருடம். இப்பொழுது அப்படி அல்ல. அரையாண்டு பருவம் செமஸ்டருக்குள்ள வந்த பிறகு மாணவர்களுக்கு அதிக அளவான சுமை இருக்கின்றது. அவர்கள் சிலவளை 2 பட்டங்களை செய்கிறார்கள். அதனால மன அழுத்தம் வந்து தற்கொலைக்கும் போகிறார்கள். ஆகவே கொழும்புல வந்து எல்லாம் இருக்கின்றது. பாடசாலைகள் இருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இங்கேயே படித்து இந்த வரமுறைமைக்குள்ள மிகப்பெரிய உச்சநிலை அடைகிற மாணவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல இல்லாது. ஆகவே இது ஒரு சிக்கலான நிலைமை. நீங்கள் சாதகத்தை எவ்வாறு எடுக்கிறீர்கள், பாதகத்தை எவ்வாறு எடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமைய போகின்றது. ஆகவே சவால்கள் நிறைய இருக்கின்றன. நீங்கள் வெளிநாட்டு விடயங்களை இங்கே கொண்டு வரும்போது அதுக்குரிய இயலுமை இருக்கின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும். அப்போ அந்த இயலுமை இல்லாத போது மாணவர்கள் தடுமாறுகிறார்கள். இப்போ எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த செமஸ்டர் வந்த பிறகு விரிவுரையாளர்களுக்கு விடுமுறை இல்லை. ஒரு செமஸ்டர் முடிஞ்சு ஒரு 2-3 கிழமைக்குள்ள அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்கின்றது. ஆனால் வெளிநாடுகள் அப்படி இல்லையே. அவர்கள் செமஸ்டர் விடுமுறை என்பது வின்டர், இந்த சம்மர் வரும்போது அவர்களுக்கு நீண்ட விடுமுறை கிடைக்கின்றது. அது இலங்கை விரிவுரையாளர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ அது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அப்போ விடுமுறை இல்லாமலே பணிகள், பரீட்சை முடிந்த பிறகு பரீட்சை தாள்களை, விடைத்தாள்களை திருத்தல வேறு உடனே ஆரம்பித்து விடும். அது முடிவதற்கு இடையில அடுத்த செமஸ்டர் தொடங்கிவிடும். ஆகவே மாணவர்களுக்கு எவ்வளவு சுமை இருக்கின்றதோ அதே மாதிரி விரிவுரையாளருக்கு, ஆசிரியர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் திடீரென உலகத்தை பார்க்கின்றோம்.
ஆனால் எங்களுக்குரிய இயலுமை இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்பதில்லை. அவை எல்லாம் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆம். அதேவேளை அரசு இன்னும் ஒரு விடயத்தையும் அறிவித்திருக்கின்றது. பாடசாலை நேரங்களை 2 மணி வரையும் எடுத்துச் செல்வது தொடர்பில் கூறப்படுகிறது. நாங்கள் கற்ற காலங்களில் பாடசாலை நேரம் 2 மணியாகத்தான் வரையறுக்கப்பட்டிருந்தது. 8 மணி தொடக்கம் 2 மணி வரையும் இருந்தது. ஆனால் அந்த அரை மணி நேரத்தை அதிகரிப்பதில் கூட இப்போது ஒரு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கற்ற காலங்களிலும் 2 மணிக்கு பாடசாலை முடிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அதேபோன்று நாங்கள் கற்ற காலங்களிலும் அதே 2 மணி தான் அந்த பாடசாலை நேரமாக இருந்தது. எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. அந்த அரை மணி நேரம் அதிகரிப்பதனால் இப்போது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு கூட சிலர் செல்ல முயற்சி செய்கிறார்கள். அது உங்களுடைய கல்வி புலத்திலிருந்து எப்படி இருக்கின்றது? உண்மையிலே சிறுவர்களுக்கு அந்த அந்த உங்களுக்கு தெரியும் 6ஆம் ஆண்டுக்கு மேல அவர்களுக்கு அந்த 2 மணிக்கு விடும் என்று நினைக்கிறேன் நாங்கள் படித்த காலத்தில். நிச்சயமாக அந்த 2 மணி 1:30 மணிக்கு பிறகு மாணவர்களுடைய கவனம் கற்றலில் இருப்பதில்லை என்று அவளுக்கு பசி வந்துவிடும். ஆகவே அந்த அரை மணித்தியாலம் எந்த அளவு வினைத்திறனாக பயன்படுத்தப்படும் என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. என்றால் அந்த குறிப்பாக வருமானம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உணவு சரியாக அருந்தாமல் வந்தால் அவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அரசாங்கம் அந்த வினைத்திறனை அதிகரிக்க வேண்டும், கற்றல் காலங்களை கூட்ட வேண்டும் என்று நினைப்பது பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வினைத்திறன் உண்மையாக ஏற்படுவதற்கான பார்க்க வேண்டும். என்ன பொறுத்தவரையில் கல்வியில சீர்திருத்தம் தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இலங்கையில மாணவர்கள் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியா மாணவர்களோட இலங்கை மாணவர்கள் அதிக காலத்தை பாடசாலையிலும் அதிக காலத்தை பல்கலைக்கழகங்களிலும் செலவழிக்கிறார்கள். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இள வயதில் பட்டதாரிகளாக வர வேண்டும். இந்தியாவை போல அவர்கள் விரைவாக வேலைக்கு செல்ல வேண்டும், விரைவாக உழைக்க தொடங்க வேண்டும். ஒரு 28-27 வயதில் வேலைக்கு போகும் நிலைமை உருவாகும் போது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ தங்கள் பெற்றோருடன் அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியாத கட்டம் உருவாகின்றது. பெற்றோர்கள் பட்டதாரிகளாக வரும் பெண் பிள்ளைகளுக்கு அவர்களே வீடுகள் சேனங்களை வழங்க வேண்டிய கட்டம் தான் இன்றைக்கு. அவர்கள் உழைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. 25, 26, 27 வயது செல்லுகின்றது அவர்கள் உத்தியோகம் பெறுவதற்கு. சில 28, 29 ஆகின்றது. ஆகவே இந்த நிலைமையில மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஆகவே வெறுமனே பாடசாலையில ஒரு 30 நிமிஷத்தை கூட்டுவதால பெரிய மாற்றம் வந்துவிட போவதில்லை. இந்த பாடசாலை காலங்கள் குறைக்க வேண்டும், பல்கலைக்கழகத்தின் காலங்களை குறைக்க வேண்டும். அதாவது கல்வி சீர்திருத்தம் என்பது அவை முறையாக வரையறுக்கப்படாமல் பாடசாலை நேரங்களில் மட்டும் அதிகரிப்பை காட்டுவது என்பது அது ஒரு உசிதமாக இல்லாது விடும் என்கின்றது பொதுவான ஒரு நியதியாக இருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அந்த அச்சம் இருக்கின்றது. என்ன பொறுத்தளவில் இது பாராளுமன்றம், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிபுணர்களை நியமித்து, அரசியல்வாதிகள் அந்த கட்சிகள் நியமிக்கிற எல்லா வகையான நிபுணர்களும் அதுக்குள்ளே இருந்துதான் அந்த சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். அந்த சீர்திருத்தத்தை பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் அடுத்த அரசாங்கம் இதை மாற்றாது. அப்படி இல்லை, ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் இதை செய்யும்போது கடந்த காலத்திலும் ஏற்பட்ட விஷயம்தான். நாங்கள் படித்த காலத்தில் 8 பாடம் இருந்தது, இப்போ 9 பாடம், திரும்ப 6 பாடமாக குறைக்கப்பட்டது. ஓஎல்ல திரும்ப ஏல 4 பாடம் இருந்தது, 3 பாடம். இப்படியான சீர்திருத்தங்கள் முறையானவை அல்ல. நாட்டுக்கு 50 வருஷத்துக்கு தேவையான சீர்திருத்தங்களை நாடு தீர்மானிக்க வேண்டும். அரசாங்கம், எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லா நிபுணர்கள் அதுக்குள்ள வர வேண்டும். பெற்றோருடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும். அவ்வாறான விடயங்கள் பாராளுமன்றத்தூடாக அமல்படுத்தப்படும் போது ஒட்டுமொத்த நாடும் அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எங்களுக்கு ஓயல் படிக்கிற மாணவர்கள் 4,50,000 என்றால் 2,80,000 பேர் தான் ஏழுக்கு வருகிறார்கள். ஆகவே லட்சக்கணக்கான மாணவர்கள் ஓய்வுடன் வெளியேறி விடுகிறார்கள். அதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். 7,80,000 44,000 பேர் தான் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். பட்டதாரிகள் இங்கே வேலை செய்யும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அல்லது இலங்கை இலவச கல்வியை கொடுத்து வெளிநாடுகளுக்கு பட்டதாரிகளை அனுப்பி கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் மாற வேண்டும். இதுதான் பொருளாதாரத்துக்கும் கல்விக்கும் இடையில ஒருங்கிணைவு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ரெண்டும் வேற வேறையா போகும்போது இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடாக ஆக இயலாது. நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றீர்கள். நீண்ட நெருக்கடி மிக்க காலங்களில் எல்லாம் அங்கு பணியாற்றி இருக்கின்றீர்கள். ஒரு தமிழராக பல சவால்கள் நிறைந்த காலங்களை எல்லாம் கடந்திருப்பீர்கள். அவைகள் தொடர்பில் உங்களால் மறக்க முடியாத அல்லது நெருக்கடிகளை அனுபவித்த காலங்கள் என்று ஏதாவது இருக்கின்றதா? அல்லது எந்த ஒரு காலங்களையும் நீங்கள் சந்திக்காமல் கடந்து சென்று விட்டீர்கள்? பல்கலைக்கழகத்துக்கு நான் வந்தபோது மூதூர் போலீஸில் அந்த பாஸ் எல்லாம் எடுத்து தான் நான் கொழும்புக்கு வந்தேன். அப்பொழுது யுத்தம் நடந்த காலத்தில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு நீங்கள் அந்தந்த பிரதேச போலீஸில் போய் உங்களோட பதிவெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அது மிக சிக்கலான காலகட்டம். ஆனால் என்னுடைய துறையில் மறைந்த விதானகம போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தார்கள், என்னுடைய சக பிரிவுரையாளர்கள். ஒரு பாரபட்சம் இருந்தது என்று நான் கூற மாட்டேன். அவர்கள் எங்களை ஒரு சகோதரர்களாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் மீது மிகுந்த மரியாதை அவர்களுக்கு இருந்தது. எங்களை ஒரு யுத்த பிரதேசத்திலிருந்து வந்தவர் என்ற மாதிரி அவர்கள் பார்க்கவில்லை. அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது உண்மைதான். நான் வரும்போது எனக்கு
சிங்கள மொழியில் அவ்வளவு பாண்டித்தியம் இல்லை. நான் இங்கே வந்து தான் கற்றுக்கொண்டேன். ஆங்கிலம் கூட எனக்கு அந்த அளவு பாண்டித்தியம் இருக்கவில்லை. என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல யாழ்ப்பாணத்திலும் சரி திருவண்ணாமலையிலும் சரி மிக யுத்தங்களும் மோசமாக பாதிக்கப்பட்டது. எங்களுடைய விரிவுரையாளர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் அவர்கள் கலாநிதி கூட பெறவில்லை என்று அவர்களையும் யுத்தம் பாதித்தது. அவர்கள் வெளிநாடுக்கு பெரும்பாலும் செல்லவில்லை. ஆனால் இங்கே வந்தபோது எங்களுடைய நண்பர்கள், எங்களோட வயது ஒத்த நண்பர்கள், அவர்கள் படித்த பேராசிரியர்கள் எல்லாம் ஆக்ஸ்போர்டில், கேம்பிரிட்ஜில், லண்டனில், லாட்ரோபில், ஆஸ்திரேலியாவில் எல்லாத்திலையும் கலாநிதி பட்டம், சசெக்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் தான் இங்கே படிப்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய வயதை ஒத்த நண்பர்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக எங்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் மீறித்தான் நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்றோம். ஓரளவு தாக்குப்பிடித்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு சவாலான விடயம்தான். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் சந்தித்த சவால்களும், எதிர்கால சந்ததியினர், அடுத்தது மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடங்களும், பெற்றோர் மற்றும் பலரிடம் இருக்க வேண்டிய பிள்ளைகள் தொடர்பான அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான வாழ்க்கை அனுபவத்தை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளியல் துறையின் தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டமையை நாங்களும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். உங்களுக்கு நேர்களுக்கு நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.